ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெயமலி ஃபைண்டிபிளாக பேசுகிறேன். சிம்மம், சிக்கல் இனி இல்லை. என்ன சார் சிக்கல் இல்லை அப்படின்றீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்து ஆரம்பத்திலேருந்தே எல்லாத்துலேயுமே ஒரு சிக்கல், ஒரு இடியாப்ப சிக்கல், பிரச்சனை, பஞ்சாயத்து, இது வந்து நம்ம சொல்லியிருக்கோம். போன வீடியோவில், அதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்போம். இப்போ இவங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு பயம் இருந்துச்சு இல்லையா, அதில் ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை இருந்துச்சு. அப்போ 8ஆம் இடம் தான் நம்ம எல்லாத்துக்குமே எடுக்கிறோம். ஒரு மனிதனுக்கு 6, 8, 12 இந்த பிளானட்ஸ் இதில் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இந்த இடத்துல கிரகங்கள் இருந்தால் அதுதான் உங்களுக்கு வந்து வலிகளும் துரோகங்களும் அதிகமாக நமக்கு வந்து கர்மாவை வாங்கிட்டு வந்திருக்கும்னு அர்த்தம். அப்போ இதை கோச்சாரத்தில் அப்ளை பண்ணக்குள்ள எப்படி எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, சாட்டன் இங்கே நிற்கிறார் சரிங்களா. சிம்ம ராசிக்கு 6ஆம் வீட்டின் அதிபதி சனி சரிங்களா. அப்போ இந்த 8, 6 6ஆம் வீட்டின் அதிபதி 8ல் இருக்கார். அப்போ அவர் அஷ்டமத்தில் இருக்கக்குள்ள இங்கே சிக்கல்களை தராரு சரிங்களா. அப்போ சிக்கல்களை தந்து எதெல்லாம் இங்கே உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையை தந்தார். குடும்பத்தில் விரிவு, குடும்பத்தில் பிரச்சனை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு கடன் பிரச்சனையில் இந்த சிம்ம ராசிக்காரங்க அதிகமாக மாட்டிக்கொண்டு அப்படியே முழி பிதுங்க அவங்க உட்காந்துருக்குறாங்க. சரி, எப்போ வீட்டுக்கு போனாலே 4 பேர் வந்து வீட்டில் வந்து ரைட் பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ ஃபோன் அடிச்சுட்டே இருக்கிறாங்க, நிம்மதியாக தூக்கம் இல்லை. ஸோ வீட்டுக்கு போனால் பெண்டாட்டி திட்டுறாங்க. ஸோ பிள்ளைகள் வந்து மதிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும். கடன் தான் இவங்களுக்கு நிறைய இருக்கும். அந்த கடனில் சிக்கல் மேலே சிக்கல்கள் இருக்கும் இல்லையா. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் பிரச்சனையிலேருந்து வெளியே வரப்போகுது. நீங்கள் சாதாரணமாக நடந்து போகக்குள்ள உங்கள் மேலே வாரு சேர் எடுத்து அடிக்கிறாங்க இல்லையா, சம்மந்தமே இல்லாமல். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா, செவனே நான் போகிறேன், என்னை பிரச்சனையில் இழுக்கிறீங்களே அப்படின்றத வந்து இந்த இடத்துல சிக்கலாக எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கடன் எதெல்லாம் கடன் வாங்கியிருப்பீங்க. பசங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து கடன் வாங்கியிருப்பீங்க பேங்க்கில். அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு இடம் இருக்குது சார், அது நான் வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கினேன், ஒரு 6 லட்ச ரூபா வாங்கினேன். அந்த 6 லட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 12 லட்சமாக மாறி இப்போ வீடு கட்டாமல் அப்படியே கம்பி அடித்தளத்தோடு அப்படியே நிற்கிது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க வீட்டுக்கு, குழந்தைங்களுக்கு படிப்புக்கு, இதெல்லாம் வாங்கியிருப்பீங்க. என்ன சொல்லியிருப்பீங்க வீட்டில், கார் லோன் வாங்கினது. ஸோ ஒருத்தர் வந்து டிராவல்ஸ் ஏஜென்சி இதுக்கு கடன் வாங்கியிருப்பாரு. அப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு சவால் விட்டுருப்பீங்க, 5 மாதத்தில் அடைச்சிடுறேன், 10 மாதத்தில் அடைச்சிடறேன், உடனே முடிச்சிடறேன் பாரு, அப்போ நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா. அதில் தான் உங்களுக்கு பயங்கர சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும். அப்போ இந்த இடத்துல 6ஆம் வீட்டின் அதிபதி 8ல் போகக்குள்ள தீராத கடன் பிரச்சனை, அடி பள்ளத்தாக்கில் வந்து உளுந்து மேலே எழுந்து வர முடியாத அளவுக்கு இருக்கும். சில பேர் 5 மாதத்தில் முடிக்க வேண்டியதை 5x10, 10x20 அப்படியே சொல்லி எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டு வட்டி குட்டி போட்டு எங்கேயோ பெருகி எடுத்திருக்கோம். உங்களுக்கு கழுத்து மேலே கத்தி வந்து நிற்குங்க. அதுதான் இந்த இடத்துல கடன். இப்போ இது வந்து கடனுக்கான காரகம் வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் எடுக்கிறோம், கேதுவை எடுக்கிறோம், அதுக்கப்புறம் செவ்வாய் எடுக்கிறோம். இப்போ இவங்கெல்லாம் வந்து பாருங்கள், நம்ம கர்மாவை கடன் மூலியமாக தான், பித்திருக்கடன், மாத்திருக்கடன், தேவகடன், ரிஷிகடன், 4 கடனை தான் ஒரு மனுஷன் வாங்கிட்டு வரான். அதில் தான் அவன் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். சின்ன பின்னமாக ஆறுது அதில் தான். சரி, இப்போ கான்செப்டுக்கு வருவான். இப்போ 12ஆம் இடம் குரு. இப்போ 8, 6, 12 இந்த கான்செப்ட்லாம் எடுக்கிறோம். 12ல் குரு பகவான் நிற்கிறாருங்களா. அப்போ 12ல் குரு பகவான் இருக்குள்ள இவர் இங்கிருந்து சனி பகவானை பார்க்குறார். அப்புறம் இந்த இடத்துல சனி பகவான் பலம் இழக்கிறார், வக்ரம். அப்போ வக்ரம் பெறாருங்களா. அப்போ இந்த இடத்துல உங்கள் சிக்கல்கள், முக்கியமாக கடன் பிரச்சனைக்கு இந்த 12ஆம் இடத்துல உள்ள குரு உச்சம் பெற்று சனி பகவானை பார்க்குறாரு. இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வை அக்டோபர் மாதம் வரைக்குமே இதில் இருக்கும். இப்போ இதில் வந்து சிக்கல்கள் வந்து உங்களுக்கு குறையும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 8, 6, 12 கான்செப்ட் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். சிக்கல்கள் நிச்சயமாக தீரக்கூடும். அதே மாதிரி கணவன் மனைவி வாழ்க்கையில் வம்பு வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் முக்கியமாக கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்கு சார், நான் ஜெயிச்சிருவேனா, இல்லை மனைவி கிட்ட விட்டு கொடுத்துருவானா, இல்லை மனைவியே என்கிட்ட வந்துடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கான விடை இந்த இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று குருவின் பார்வையில் வரக்குள்ள நிச்சயம் இந்த சிக்கல்லேருந்து வெளியே வருவீங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை, தொழில், இந்த ரெண்டுத்துலேயும் பாருங்கள், இதில் தான் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். ஒரு வேலைக்கு போக்குள்ள அங்கே வந்து பிரச்சனையாகி மேனேஜர்கிட்ட சண்டை போட்டு வருமானம் கொடுக்காம 3 மாதம் பெண்டிங் வச்சு கடன் வாங்கி அப்படியே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை எண்ணத்துக்கே வந்து தள்ளப்பட்டது இந்த காலகட்டத்தில் தான். சாட்டன் ஸ்டாண்டிங் இந்த 8th பாவம்னா தட் இஸ் த அஷ்டம சனி. அந்த அஷ்டம சனியில் தான் இவ்வளோ சிக்கல்கள் வந்து சிம்மத்துக்கு வந்து இருக்குது. சிம்மத்துக்கு மட்டும் இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா 6க்கும் 7க்குரியவர் உங்களுடைய சமூகம், உங்களுடைய வேலை, உங்களுடைய அந்த 6ஆம் பாவத்தில் உள்ள கடன், எதிரி, நோய், இதை 8ல் போக்குள்ள அதிகப்படுத்துவாருங்க, எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ இதில் நம்ம இந்த சிக்கல்கள் இருக்கிறத தான் இங்கே சொல்கிறோம். அப்போ இது குருவின் பார்வையில் இங்கே வர்றதுனால நிச்சயம் இந்த வேலை தொழில்களில் ஒரு மாற்றம் வரும், வராத வருமானம் வரும்,
வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், சிக்கல்கள் நிச்சயம் தீரும். தொழிலையும் அப்படிதான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணம் வரல. நிறைய பேர் பாருங்க என்னென்னமோ தொழில் பண்ணுவாங்க. இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குட்டிக்கரணம் போட்டு அதை பண்ணி இது பண்ணி ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணி முந்திக்கிட்டு முன்னேறி வரணும்னு சொல்லிட்டு தான் பார்ப்பீங்க. அப்போ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் வந்து இருக்கும், சிக்கல்கள் அதிகமாக இருந்திருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த தொழிலில் வந்து பாருங்கள், விவசாயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சாதாரணமான ஒரு கடை, ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு டிசைனர் வச்சுருக்கீங்க, அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மளிகை கடை வச்சுருந்தாலும் சரி, இட்லி கடை வச்சுருந்தாலும் சரி, ஹோட்டல், எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலுமே இந்த இடத்துல தொழிலுக்கான கிரகம் சனி பகவான் மறையும் போது உங்களோட உழைப்பிலிருந்து வருமானம் கண்டிப்பாக குறையும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரு போன்ற கிரகங்கள் எப்போதுமே ஒரு பாவ கிரகத்துக்கு சுப கிரகத்துடைய பார்வை உங்களுடைய பிறந்த ஜாதகத்துலையும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆலமரம் போல் அப்படியே மேல் தோன்றி வருவார். ஸோ இப்போ இந்த மாதிரி பாவகிரகங்கள் மறைவுக்குள்ள தான் நீங்கள் வந்து வழிகளோட வாழ்க்கை இருக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக தீரும். முக்கியமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை பாதிப்பு. இப்போ உடல்நிலை பாதிப்பில் முக்கியமாக அதிகமாக உடல் பருமன், ஒபிசிட்டி ப்ராப்ளம் வந்து சிம்மத்துக்கு வந்து இருக்குது. முக்கியமாக இந்த கேதுவும் இங்கே வந்து பிரச்சனையை கொடுக்குறாங்க. அதே மாதிரி சனி பகவான் நோயை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஏன் நோய் அவர் கொடுக்குறாரு? அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் பலத்தை கொடுக்குறவர். அப்போ உங்களுக்கு ஆயுள் நல்லா இருக்குன்னா உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கணும். நீங்கள் உடம்பு ஃபிட்டாக வச்சுக்காத டைமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி பிரச்சனைலாம் இந்த மாதிரி பாவகங்கள் வரக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஃபுட்டுலாம் வந்து எடுப்போம். இந்த சிப்ஸ் சாப்பிட்றது, அப்பளம் சாப்பிட்றது, ஊறுகாய் சாப்பிட்றது, இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்கள், இப்போ மட்டன், சிக்கன், இந்த மாதிரி கொழுப்பு அதிகமுள்ள பொருட்கள் சாப்பிடக்குள்ள உங்களுக்கு ஒபிசிட்டி பிரச்சனைகள் வரக்கூடும். அதை உடற்பயிற்சி அதிகமாக பண்ணுங்க. முன்னாடியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கல்களில் உடல்நிலை பிரச்சனைகள் இங்கே கான்செப்டில் எடுக்கிறோம். அப்போ கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் உடற்பயிற்சி செய்ய முடியாத நிலைமைக்கு தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. அதை நீங்கள் பிரேக் பண்ணணும். அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வாக்கிங் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் குருவின் பார்வையில் வர்றதுனால இந்த இடத்துல வந்து அந்த சிக்கல்கள் வந்து தீரக்கூடும். இதில் முக்கியமாக நட்சத்திரங்கள் வழிகளில் நம்ம பலன்கள் எடுக்கக்குள்ள இந்த இடத்துல மகம், ஃபஸ்ட்டு மகம் தான். மகம் 1, 2, 3, 4 பாதம். மகத்துக்கான தீர்வு இந்த சிக்கல்கள் நிச்சயமாக ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஏன்னா இது வந்து கேதுவோடைய நட்சத்திரம். கேது 1ஆம் இடத்துல நிற்கிறாரு. அப்போ இந்த கேது இது மேலே ட்ராவல் பண்ணி இதை விட்டு வெளியே போவார். டிகிரி வயசில் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ வந்து அவர் ஒரு 22 டிகிரியில் இருப்பார். 23, 24, 25 அப்படியே மேலே போகக்குள்ள உங்களுடைய சிம்ம மண்டலம் இருக்கு இல்லையா, அந்த சிம்ம பாக்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த சிம்ம பாக்ஸு எம்டியாக மாறும். இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க. எப்போ இருக்க மாட்டாங்க? உங்களுக்கு நவம்பர் எண்டுலேருந்து இருக்க மாட்டாங்க. அப்போ இதுலேருந்து வெளியே போகக்குள்ள இந்த கேது இந்த சிக்கல்களையும் தீர்ப்பார். இந்த சனி பகவான் குருவின் பார்வையில் வர்றதுனால இந்த சிக்கல்கள் முழுமையாக தீரக்கூடும் மகத்துக்கு. அதே மாதிரி பூர நட்சத்திரத்துக்கும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூரத்துக்குலாம் முன்னாடி தான் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ கேது உள்ளெல்லாம் இருக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் அதிகமாக வந்துச்சு. யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுறது, டென்ஷன் ஆகுறது, கோவப்படுறது, இடியாப்ப சிக்கல் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த சிம்மத்தில் இருந்துச்சு. இதுவும் வந்து தெளிவுரை வந்து வரக்கூடும். ஸோ முடிவுரை, அதாவது இவங்களுக்கு வந்து இருக்கும். முன்னுரை தெரியாமலே இருந்த வந்து பூரத்துக்கு முடிவுரை தெரிய வரும். உத்திரம், குறிப்பாக உத்திரத்துக்கு அப்படி தான். ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம் இவங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து பாருங்கள் அந்த கோபம் அதிகமாக இருக்கும். அந்த கோபத்தெல்லாம் இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க. அதில் உள்ள சிக்கல்கள் வந்து உங்கள் கோவப்பட்டு நிறைய பேர் இழந்திருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ வந்து ரெக்கவர் ஆகக்கூடும். ஸோ கண்டிப்பாக சிக்கல்கள்லேருந்து வெளியே வருவீங்க. ஸோ இவங்க வழிபாடுகள் என்ன சார் பண்ணலாம்? உங்களுடைய தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். தசா புத்தி, அந்தரம், சூட்சமம், பிராணம், தற்பரை, ஹோரை, இதுதான் எப்போவுமே கான்செப்ட் எடுக்கணும். ஒரு மனுஷன் ஜெயிக்கிறாருன்னா இது ஜஸ்ட் 30 தான், 30%, 70% உங்கள் ஜாதகம் தான் வேலை செய்யும். அதை தான் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருமுன் காப்பதே ஜோதிடம், அதில் வந்து சொல்கிறோம். முக்கியமாக வழிபாடுகள் என்ன வழிபாடு? சிதம்பரம் தில்லை நடராஜர் பெருமான் வழிபாடு அதிகமாக நீங்கள் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறிப்பாக நீங்கள் வந்து சனி பகவானுடைய பார்வையில் இங்கே இருக்கிறதுனால சிம்மராசிக்காரங்க ஓம் கிலி சிவா டெய்லி சொல்லுங்கள். சூரியனுடைய ஆதித்ய கிரதயம் படிங்க. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து சிக்கல்கள்லேருந்து வெளியே வருவீங்க. குறிப்பாக சிவபூஜை, நம்ம எப்போதுமே சொல்கிறது தான், சிவபூஜை செய்ய செய்ய கர்மவினை தீரக்கூடும். ஏழை மக்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. எல்லாம் வல்ல இறைவன் எல்லாத்தையும் கொடுத்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.